ஏங்க இப்படி பண்ணீங்க? எவ்வளோ அழகான பொண்ணு, எவ்வளோ பெரிய குடும்பம், சொத்து சுகம் அது இதுன்னு. பையனுக்கு அந்த பிள்ளைய கட்டி வச்சிருந்தா என் மகன் எவ்வளோ அழகா வாழ்ந்திருப்பியான். ஏம்மா, நல்லா சொத்து சோகம் இருக்குது, அந்த பிள்ளை நல்லா படிச்சிருக்கு, நல்ல குடும்பந்தே. ஆனால் அந்த பிள்ளை அவங்க அம்மா சமையல் கட்டு பக்கமே விடலையம்மா. வேறு எப்படிம்மா அந்த பிள்ளை வந்து வீட்டில் சோறாக்கி எப்படிம்மா குடும்பத்தை பார்க்கும்? நாளைக்கு பிள்ளை விட்டு பிறந்தவர் எப்படிம்மா அந்த பிள்ளை வளர்க்கும்? அது யோசிக்கவே இல்லை. படிப்பும் பணம் காசும் எல்லாருக்குமே முக்கியம்தான். அதை விட ஒரு பொண்ணுக்கு சமையல் முக்கியம்மா. அப்போ தான் போகிற குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக குடும்பத்தோடு வாழ முடியும். நீங்கள் சொன்னது மாதிரி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் படிப்பு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி சமைக்கிறது முக்கியம் இல்லை? ஆமாம்மா. ஏங்க, லேட்டானாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளைக்கு சமைக்க தெரிஞ்ச பிள்ளையா நம்ம கல்யாணம் பண்ணிடுவாங்க. என் பிள்ளை நல்லா சாப்பிட்டு பழகினவே வேற. அதனால தான் இந்த சம்பந்தத்தை வேணான்ட்டு வந்துட்டேன். பள்ளிக்கூடத்தில் டீச்சர் வாத்தியார் பிள்ளைகளுக்கு எப்படி பாடம் சொல்லி கொடுத்து அறிவை வளர்க்குறாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் பெத்ததாயி பொம்பளை பிள்ளைகளுக்கு சமையல் சொல்லி கொடுக்கணும். அப்போத்தானே போகிற வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக வாழும். ஆமாம், சொல்கிறது சரிதானே. சமையல் ஒவ்வொரு வாழ்க்கையின் எதிர்காலத்திற்கும் முக்கியம்.